படை பத்திரகாளிக்கு படைப்பாய். வச்சிருவோம் அப்படி என்று அம்பாளுடைய வார்த்தையை கேட்டு விஸ்வகர்மா ஆசாரி கோட்டை வைத்தார். எப்படி கோட்டை வைத்தான்? மண்ணாலி கோட்டை வைத்தான் மாகாளி தாயாருக்கு. மண்ணாலே கோட்டை வைத்தான் மாகாளி தாயாருக்கு. பொன்னாலே கோட்டை வைத்தான் புட்டாபுரத்தாளுக்கு. தங்கத்தாளி ஒரு கோட்டை ஒரு கோட்டை ஒரு கோட்டை ஒரு கோட்டை ஒரு கோட்டை படைபத்திர காளிக்கு ஒரு கோட்டை படைபத்திர காளிக்கு கோட்டைக்குள்ளி ஏழு கோட்டை ஏழு கோட்டை ஏழு கோட்டை கடல் காத்த படைபத்திர காளிக்கு. பத்திரகாளி கொழுகாக இருந்தாளே விஸ்வகர்மா ஆசாரி அம்மா கடல் காத்த படை பத்திரகாளி அம்மனுக்கு கோட்டை வைக்கிறான். இப்படி வைக்கிறான். தங்கத்தால் ஒரு கோட்டை தரணியிலே போடுகிறான். வெள்ளியால் ஒரு கோட்டை சரி எந்தலையால் கடல் காத்த படை பத்திரகாளி அம்மனுக்காக வைக்கிறார். மோகனத்தால் ஒரு கோட்டை முத்தினால் ஒரு கோட்டை முச்சாரத்தினால் ஒரு கோட்டை என்று கோட்டைக்குள்ள 7 கோட்டை வச்சு தாயானவளை கொலுவாக கொண்டவர வைத்தார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த நேரத்தில் அம்மா கொலுவா சீரும் சிறப்புமா புட்டாபுரத்தில் இருக்கிறாங்க. சரி அப்படி இருக்கும் பொழுது அவள் அமர்ந்து இருக்கும் போது தாரதனுடைய அட்டகாசம் தேவாதி தேவர்களுக்கு பொறுக்குது இல்லையப்பா. தேவாதி தேவர்கள் நாம் ஈஸ்வரிடத்தில் வந்து வரையும் ஐயா பகவானே என்னப்பா எங்களால இவன் கொடுமை தாங்க முடியல சாமி. இதுக்கெல்லாம் ஒரு வழி செய்யணும் சொன்னா நேரம் முதல்ல புட்டாபுரத்துக்கு போங்க.